ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜதி விலாகர். இன்னைக்கு நாம் பழனிமலை முருகரை பார்க்க செல்ல போகிறோம். போன வருஷம் முருகரை பார்த்தது, நடப்பழனி போய் பார்த்தேன். இந்த வருஷம் என்னால் நடைப்பயணம் போக முடியல. ஸோ எனக்கு வருத்தம்பா, ரொம்ப வருத்தம்பாங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, முருகரை பார்த்துட்டு வந்துடுமேனே கிளம்பியாச்சு நம்ம நண்பர்களோட. என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறானே இந்த ப்ளூ சட்டை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பழனி போகலான்னு பிளான் போட்டோம். நாங்கள் காலேஜ் படிக்கும் போது, நாங்கள் காலேஜ் முடித்து ஒரு வருஷம் ஆகுது. இப்போ தான் பழனி போகிற ஒரு ஐடியாவே வந்திருக்கு. ஸோ நாங்கள் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் இறங்கி அங்கே டிஃபனை முடிச்சுட்டு பழனி பஸ்ஸுக்கு நடந்து போயிட்டுருந்தோம். பழனி பஸ் ஏறுறதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் பழனி பஸ்ஸில் தூங்குறத மட்டும் வீடியோ எடுத்தேன். பழனி பஸ்ஸில் தூங்குறது, போகும்போது எடுத்து காற்றாலையை ரசிச்சது, போனது வந்தது வீடியோ எடுக்கலை, போனது மட்டும் தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதை மட்டும் தான் பார்ப்பீங்க. பஸ்ஸில் முருகர் ஃபோட்டோ இருந்துச்சுங்க ஐஸ். எல்லா பஸ்லேயும் முருகர் ஃபோட்டோ இருக்குங்கிறது ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பழனி வந்தது. பழனி பஸ் ஸ்டாண்ட் இறங்கணும். பழனி பஸ் ஸ்டாண்ட் இறங்கணுன்னே என் கூட வந்த இன்னொரு நண்பன் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொன்னான். வாடா கோயில் போய்க்கலான்டான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டான். ஸோ அங்கே நவீன கழிப்பிடம் 5 ரூபாய் கொடுத்து கழிப்பிடம் அவனை அனுப்பிவிட்டேன். பழனி மலையை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் கைஸ். நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்து வந்தோம், இப்போ பஸ்ஸில் வரோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனால் நடந்து வரப்போ கூட எனக்கு கால் வலி அவ்வளோக்கா தெரியல. ஆனால் பழனி மலை ஏறி இறங்குறேன், கால் 2 நாளைக்கு வரைக்குது கைஸ். ஸோ என்ன ஃபால்ட்டுன்னு எனக்கு தெரியல.